Hi, good morning. The word from Isaiah chapter 43 verse 2. When you pass through the water, I will be with you. And when you pass through the river, they will not sweep over you. When you walk through the fire, you will not burn. The flames will not set you ablaze. Really, God with you, you can face any problem. The sick also never be touch you. So you carefully listen, you pray God, you join with Jesus and walk with Jesus. You can face any problem. Amen. பிரியமானவர்களே, ஏசாயா 43:2 ஆண்டவர் சொன்ன வாக்காவது, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. never be sweep over you. You அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்காதாவது, நீங்கள் ஆண்டவரோடு பயணிக்கும் பொழுது, ஆண்டவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது, நீங்கள் ஆண்டவரோடும் போது இணையும் போது, நீங்கள் தண்ணீரில் நடந்தாலும் கடக்கும் பொழுது, அதாவது ஆண்டவர் தண்ணீரிலே நடந்து வந்தார், அதே போல நீங்களும் தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அந்த அவைகள் உன் மீது புரளுவதும் இல்லை, உன்னை தொடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அக்கினியில் நடக்கும்போது உங்களை அந்த சூடு ஒன்றும் பண்ணாது என்கிறார். நீங்கள் வேகாமல் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. உன்னை அப்படியே தூக்கி அக்கினியில் போட்டாலும் உனக்கு ஒன்றுமே ஆகாது. ஏனென்றால் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுதே எல்லாம் நிகழாது. பிரியமானவர்களே, ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள், இந்த வசனத்தை தியானித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயமாகும். வெற்றி உங்கள் வசமாகும். ஆமென்.